நம்ம ஊரில் எவ்ரி 1 ஹவருக்கு வந்து மணி கொண்டு வந்து மணி அடிப்பாங்க. அந்த மணி சத்தம் சாதாரணமாக எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்ருப்போம். ஆனால் அந்த மணிக்கூண்டு வந்து 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். பிக் பென் அப்படின்னு சொல்லப்படுற லண்டனில் இருக்க பெல் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. நீங்கள் நிறைய பிக்சர்ஸ் கூட பார்த்துருப்பீங்க. அது ஒரு முக்கியமான பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. அந்த பிக் பென் எல்லா 1 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை மணி அடிப்பாங்க அந்த பிக் பென்லேருந்து. பிபிசி அப்படின்ற பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்ட் கார்பரேஷன் அவங்க காலையில் 6 மணிக்கு அவங்களோட டெலிகாஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிக் பென்னோட பெல்லோட சவுண்டை லைவாக வந்து ரேடியோ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இது ஜெர்மன்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஜெர்மன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது பிக் பென்னோட சத்தம் இருக்குல்ல, அந்த சத்தத்தை வச்சு அன்னைக்கு என்ன வெதர் இருக்க வாய்ப்பு இருக்குது லண்டன்லன்னு சொல்லி அவங்களால வந்து யூகிக்க முடிஞ்சிச்சு. சத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் டேம்பாக இருக்குன்னு அர்த்தம், சத்தம் ரொம்ப வெளிச்சம் இருந்துச்சுன்னா கிளியர் ஸ்கையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லா நாளும் காலையில் முதல்ல பிபிசியில் வந்த லைவ் பிக் பென்னோட சத்தத்தை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க தயார்படுத்திப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட விமானங்கள் போய் வந்து லண்டன் தாக்கலாமா வேணாமா, இன்னைக்கு க்ளவுடியாக இருக்கா, இன்னைக்கு வந்து வெதர் நல்லா இருக்கான்றதை வந்து அந்த பிக் பென் சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சி வந்து சொல்லப்படுது. சொன்னது யாருன்னா யுவல் ஹராரி, ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்ற புக் எழுதினவர். இப்போ அந்த சத்தத்தை வச்சு கேட்டு இது மாதிரி வந்து ஜெர்மன்ஸ் வந்து லண்டனோட வெதர் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, பிபிசியில் ப்ரீ ரெக்கார்டான அந்த பிக் பென் சத்தத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உண்மையாக சத்தம் கொடுத்தா ஜெர்மன்ஸ் வந்து என்ன வெதர் கண்டுபிடிச்சணும் அப்படின்னு. போர்னு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப சாதுரியமாக பயன்படுத்தி எதிரிகளை வந்து வீழ்த்துறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என் சேனல் இருக்குது, முடிச்சா பாருங்கள்.